ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம். இந்த ஃபேஸ் க்ரீமை போடுறதுனால உங்களை முகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுமே சீக்கிரமே தீர்ந்தது. இந்த ஃபேஸ் க்ரீம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது மிக எளிமையான முறையில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுனால சைடு எஃபெக்ட் 100% வருவதில்லை. உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுமே தீர்த்து உங்களோட முகமே நல்ல பளிச்சுன்னு சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறது ஒரு 10 வயது குறைந்தது போல் உங்களுக்கு தோற்றம் ஏற்படும். சரி, நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் கேரட் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்மால் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். பெரிய கேரட்டாக இருந்தால் 1 போதும். அது மேலே இருக்கிற தூள்களாக சீவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து கற்றாழை லீஃப் தான் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன லீஃப் எடுத்திருக்கு. உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கற்றாழை ஜெல் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் இருக்கிற அந்த தோள்கள் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த அளவு நம்மளுக்கு ஜெல் கிடச்சிருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த கேரட்டும் இந்த கற்றாழை ஜெல்லும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த கேரட்டும் இந்த கற்றாழை ஜெல்லுமே நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே பிரைட் ஆகிறதுக்கும் நம்ம முகத்தில் ஏற்படுகிற கரும்புள்ளிகள் கருவளையம் எல்லாத்தையுமே நீக்குது. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த நைஸாக அரைச்சி எடுத்த விழுதை வந்து நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வடித்து அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதுமானது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாறு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த சாறில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து அடுத்து சேர்த்துறது வந்து வேஸ்லின் தான் நம்ம சேர்த்துறோம். அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட முகம் வந்து ட்ரையாக இருக்கிறது இது சீக்கிரமே நீக்குது. அதுக்கு தான் நம்ம வேஸ்லின் நம்ம இதில் சேர்த்துறோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அது இதில் அப்படியே ஊறட்டும். அடுத்தது நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இன்னொரு பவுலில் நம்ம இந்த கேரட்டும் கற்றாழை அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் உங்களோட முகத்தை வந்து சீக்கிரமே பிரைட் ஆக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளி கருவளையம் மங்கு அது எல்லாத்தையுமே போக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கோம். அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த வேஸ்லின் போட்ட கேரட்டும் கற்றாழையும் நம்ம எடுத்து அந்த ஜூஸோடு நம்ம வேஸ்லின் கலந்து வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம தண்ணி அடியில் ஊற்றி அதை வச்சு கொஞ்சம் சூடுபடுத்திடலாம். சூடுபடுத்தினோன்னா அது நல்லா லிக்விட் ஆயிரும். நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம 2 இதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்து அந்த லிக்விடை இதே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கைகளே அப்ளை பண்ணி காட்டணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் மசாஜ் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நைட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கைகளை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வீக் யூஸ் பண்ணி